அனைவருக்கும் வணக்கம். ராசி சக்கரத்தில் 5வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இது ஒரு நெருப்பு ராசி. இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாரம்பரியமாக வரும் கலைகளை காப்பாற்றக்கூடியவங்க, அதே மாதிரி பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லைங்க. இவங்களுடைய செயல், சொல், வாக்கு, சிந்தனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அதற்கான பலனும் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலிங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க. கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை ஆதிக்கமாக கொண்டு பிறந்தவங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் தான். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குழந்தைகளால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு செய்தி இந்த டைமு உங்களை தேடி வரும். அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். எனக்கு மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால இல்லை, எப்பவுமே உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் அமையிருக்கு. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. அந்த பழைய கடன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த டைமு நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெரிதாகிரும். அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களுக்கோ நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சில சிம்மராசி அன்பர்கள்லாம் இந்த மாதத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சின்னதாக ஏதாவது பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தாய்வழி உறவுகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் தேடி வரும். கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே. அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனசோர்வு, உடல் அசதி போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதாக அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றமோ பணி மாற்றமோ இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆனாலும் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்பட்டு அதன் பிறகு தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கோபம் உங்களுக்கு கூடுதலாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன நாங்கள் இந்த மாதத்தில் இந்த சலுகை கேட்டோம், ஏன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க.
தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் கவனமாக பேசினீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுமூகமான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மறைமுகமாக இருந்த பிரச்சனையை இந்த டைமு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாருக்காவது பணம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வாங்குற மாதிரியோ இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் 30 நாட்களுமே உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி கணவரோட அன்பும் ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். அவர் மூலிமா கூட ஏதாவது நன்மை தர மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடைபெறும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் எங்கேயாவது பயணம் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி பழமையான ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க. அதேமாதிரி அலுவலகத்துலேயும் கூட சின்ன சின்ன சலுகைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப சூழலை உங்களுக்கு ஏற்றதாக இந்த டைம் அமையும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மூலியமாகவும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடைபெறும். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்புலலாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். வருகின்ற நாட்களில் ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2, 4, 10 ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 6, 7, 8 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த நாட்களில் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த மாதம் 30 நாட்களுமே ரொம்ப நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் குடும்பஸ்தானத்தில் கேது என நிலை இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைமு வரும். உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அதனால் ரொம்ப கோபம் வர மாதிரி இருக்கும். குடும்பத்துக்கிட்டேயும் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வார்த்தையை விட வேண்டாம். நிதானமாக இருங்க. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனத்தை காட்டுங்க. ஏன்னா வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலை கோபமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலையுமே நீங்கள் இந்த டைமு ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த தொழில் பெருசாக தொடங்கணும் அப்படின்னா இந்த டைமும் வேண்டாம். கொஞ்சம் யோசித்து செயல்படுறதும் உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுறதும் ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு பகவதி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே சொந்த வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சொந்த வேலையில் கவனம் செலுத்துனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சம்பளத்தில் கூட ஏதாவது ஒரு உயர்வு கிடைக்குமா, சின்ன சின்ன இடமாற்றம் கிடைக்குமான்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைவேறதில் கரெக்டான டைமில் நிறைவேறாமல் கொஞ்சம் தாமதமாக நிறைவேறும். இதனால் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வரவு செலவுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஆனால் அது உங்களுக்கு கோபத்தை வர வைக்கிற மாதிரி இருக்கும். முடிந்த வரையும் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிருங்க. இந்த டைம் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைத்துக்கோங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களுமே நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில்
திசை புத்தி சாதகமாக இருந்தால் நிறைய நற்பலன்களை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்துலேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்லா கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். தினமுமே சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.